கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே தான் இருக்கேன். என்னானாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முதல் மாவட்டமான திண்டுக்கலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு இருட்டை பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க. டிபிஎஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பேக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தான் இருக்கோம். இன்னைக்கு திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள் 2வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டேன் யூடியூப்பில். போய் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு மதியமே வந்து பார்த்தீங்கன்னா தேனி கிளம்ப போகிறோம். தேனிக்கு போயிட்டு ரூம் எடுப்போம்னு நினைக்கிறேன். ரூம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்கிற பிளேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை போயிடுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ப்ரோவோட அப்பாவும் அம்மாவும் என்னை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டாங்க. 2 நாள் என்னை தங்க வச்சு 3 நேரமும் எனக்கு சாப்பாடு கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சவுந்தர் ப்ரோ, உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. உனக்கும் ரொம்ப நன்றி. ப்ரோன்னு சொல்கிறியாடா, அந்த ப்ரோ எங்கடா கண்ணிலே காமிக்கலையேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கார். முந்தானத்து அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தார். நைட்டு 1 மணிக்கு என்னமோ தான் வந்தார். வந்துட்டு காலையில் ஒரு 5 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கே கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லி போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டாருங்க. பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. தேனி வரைக்கும் தாக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். மாப்பிள்ளை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிரு தேனி வரைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு பெட்ரோல் போட்டுடுறேன். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நம்ம சர்புருன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் பக்கம் காட்டுச்சு. அடுத்து தேனி தான் போகணும். எப்படியோ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாவட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து தேனி தான். தேனியில் என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பார்த்து சேஃபாக இருந்துக்கலாங்க. நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெறி வரும் தயங்காதே, உன் தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இங்கே மரத்துக்கடியில் ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று இருக்குங்க. இங்கே போடலாமான்னு பார்க்குறேன். நான் அதிகமாக ஆளுங்களும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை பஸ் ஸ்டாண்டே போயிடலாமா இல்லை இங்கேயே போட்டுடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். எல்லாம் மரத்தடியில் நல்லா நிழலாக இருக்குது. பஸ்ஸெல்லாம் வந்து இங்கே தான் திரும்புமாமாங்க. அதனால் இங்கே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி பஸ் ஸ்டாண்ட்கிட்டே போய் பார்ப்போம் அங்கே எதாவது இடம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கடை போட்டுடலாங்க. இப்போ தான் அந்த அக்காட்ட கேட்டேன் இங்கே கடை போட்டால் அது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் பாட்டுக்கு போடுங்க தம்பி சொன்னாங்க. இங்கே கடையை போட்டு 2-3 மணி நேரத்துக்கு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே எஸ்கேப் ஆயிடலாங்க. டிபிஎஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடை போட்டு சேல்ஸ் ஆரம்பித்தாச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு போனாங்க. முதல் டிஷர்ட் போனதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடை போடும் போது யாருமே டிஷர்ட் வந்து வாங்கலை. இங்கே கடை போட்டேன். முதல் கஸ்டமர் வந்து ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு 4:30 மணி வரைக்கும் இங்கேயே உட்கார வேண்டியதாங்க. உட்காந்துட்டு சேல்ஸ் எதாவது ஆகுதான்னு பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி போயிடுவோங்க. 1:30 மணிக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடை போட்டேன். அப்போ ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் கூட வரலிங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு. அவ்வளோதான், இன்னொரு 1/2 அன் ஹவர் இங்கே பார்ப்பேன். ஒரு 5:30 வரைக்கும் பார்ப்பேன். ஒரு டிஷர்ட் தாங்க விற்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டமே இல்லை. சரி மணி 6 ஆயிடுச்சு. எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி கிளம்பியாச்சு. நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேனியில் இருக்கார். வா ப்ரோ இங்கே பக்கத்தில் டென்ட்டு போட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேனி கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு அவர் கூப்பிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு அங்கே இருக்கிற ஃபேமஸ் பிளேஸ்க்கு நம்ம போக போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே எதாவது சேல்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். சேல்ஸ் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மதுரை நம்ம போயிடுவோம். மதுரை போயிட்டு அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது. கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் எடுத்தால் தங்குற மாதிரி இருக்கும். சோட பேக்கை பின்னாடி கட்டிட்டு கேமராலாம் மாட்டியிருக்கலாம். ஏரியாவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறுன்னு என்னையவே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. முதல் மாவட்டமான திண்டுக்கலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தேனி போயிட்டுருக்கோம். தேனியும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா மதுரை போயிடணும். இப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக முடிச்சு இந்த ரைடை வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சக்ஸஸ் பண்ணிடணும். ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்னடா திண்டுக்கல்ல 3 நாளே வந்து டவுசர் வருது, நம்ம இத்தனை மாவட்டம் இருக்குது, இதெல்லாம் எப்படா முடிச்சுட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன் ஆகிட்டேன். அப்புறம் லடாக் போனதெல்லாம் நினச்சி பார்த்தேன். நைட்டு 2 மணிக்கு நாயெல்லாம் துரத்திட்டு போனோமே, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் முடிச்சிடலாம், நம்ம ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இதை முடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே தட்டி கொடுத்துக்கிட்டேங்க. தூங்குற கூட இடம் கிடைக்காம ஒரு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா படுத்திருந்தேன். அங்கேயும் சரியான கொசுக்கடி.
சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம கொசு நம்மளை சாப்பிட்ருவானுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து 2 மணிக்கு நைட்டு நடக்க ஆரம்பித்தேன். அப்படியே நாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 நாய் பக்கம் இருக்கும். என்னோடய டென்ட்டு குச்சி எடுத்து அதை விரட்டிகிட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணிக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஃபன்னு. இப்போ நினச்சா கூட அது எனக்கு சிரிப்பாக தாங்க வருது. தேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 71 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது இங்கேருந்து. ப்ரோவோட ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம்னு தெரியல. அங்கே போயிட்டு லொக்கேஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோவோட வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ரூமில் போய் அந்த மாதிரி தங்கிக்கலாம். அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காகவே நம்மளுக்கு ஆக போகுது. ஏன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே யாரையுமே எனக்கு தெரியாது. நம்ம ரூம் எடுத்து தான் தங்குற மாதிரி இருக்கும். ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எங்கிட்ட பட்ஜெட் ரொம்பவே இடிக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. முடிஞ்ச பட்சத்துக்கு எங்கேயோ பெட்ரோல் பங்க்கில் எதாவது தங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெட்ரோல் பங்க்கில் தங்கினாலும் ஓகேவாக தான் இருக்கும். என்ன சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ரன்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம், அண்ட் ஃபோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் பெட்ரோலுக்கு ப்ராப்ளமே இல்லைங்க. எல்லா ஊருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடித்து நம்ம போயிட்டு வந்துடலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அவ்வளோவா பட்ஜெட் இல்லை. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே தான் இருக்கேன். என்னானாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்களும் என்னை பார்த்துட்டே இருங்க என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நடந்தது எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், ஆஹா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். அதுக்கப்புறம் என்ன வரும், சாரிங்க மறந்துட்டேங்க லிரிக்ஸையே. 2 நாளாக தனியாக இருக்கிறதுக்கு எனக்கும் ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழகிருச்சுங்க. கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டுறானுங்க. சரியான ஃபண்ணுங்க. திண்டுக்கல் அருமையான திண்டுக்கல் வச்சு செஞ்சிட்டிங்க என்னைய. இருட்டுச்சு. அந்த வடிவேல் காமெடியில் கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு இருட்டை பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க. நான் தான் ப்ரோ. ஹாய் 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 ப்ரோ. ஹாய். பேருக்கு உங்கள் பேர் ப்ரோ? உங்கள் பேர்? ஓகே ப்ரோ. இப்படி தான் போகணுமா? சரி ஓகே போங்க. முன்னாடி போங்க ப்ரோ, அப்படி பின்னாடியே வரேன். டிபிஎஃப் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் இருக்கிற நம்ம ப்ரோவோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாச்சு. நாளைக்கு இங்கே இருக்கிற ஃபேமஸ் பிளேஸுக்கு போயிட்டு நம்ம விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். லவ் யூ டிபிஎஃப்.